ஐயோ ஆண்டவா, கரெக்டா பண்ணணுமே. கடவுளே. ஏய், என்ன தனியா உட்காந்துருக்க? எக்ஸாம் வருதுல, அதான். எக்ஸாம் கையில புக் இல்லாம கல்ல வச்சு என்ன பண்ணிருக்க? ஒண்ணும் இல்ல, இந்த 3 கல்ல ஏதாவது ஒண்ணு அந்த கல்லு மேல கரெக்டா பட்டுச்சுன்னா நான் பாஸ் ஆயிடுவேன்ல. ஐயோ, நீ எல்லாம் எப்படிதான் எம்எஸ்சி வர வந்தியோ? கையில கல்ல வச்சு எரிஞ்சிட்டு இருந்தா எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் தான். போய் படிக்கிற வேலைய பாரு. போடி. ஓய், என்ன சவுண்ட்? உனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை வராது. ஹாய் கதிர். ஹாய். என்ன கிளாஸ் முடிஞ்சதா? அதனால தான் இங்க இருக்கேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கதிர், நாங்க வாங்கிக்கோங்க. எனக்கு நீங்க ஆமா, நேத்து நீங்க தானே இந்த சிகரெட்னா பிடிக்கும்னு சொன்னீங்க. என்னால உங்க தனலட்சுமி டீச்சரையோ இல்ல உங்க சைட் சாந்தியோ கொண்டு நிறுத்தவோ காமிக்கவோ முடியாது. அதான் இந்தாங்க. கையில ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல, அதான் ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் நசுங்கிடுச்சு, சாரி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களா ப்ளீஸ்? வேண்டாங்க. ஏன், இதானே உங்க பிராண்ட்? ஆமா, இருந்தாலும் வேண்டாங்க. ஏன் சொல்லுங்க. இல்ல, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு எனக்கு சிகரெட் வாங்கி கொடுத்துருக்கானா, அது நீங்களா தான் இருக்க முடியும். அதான் வாங்கிக்க மாட்டேன்றீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க உடனே வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் என்னால வாங்கி கொடுக்க முடியாதுல்ல, அதான். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமே. இந்தாங்க. ஐயோ பிசி. ஏண்டா செத்தவானா, இவ்வளவு பெரிய யுனிவர்சிட்டில படிக்கிற, என்ன மாதிரி டீசென்ட்டா ட்ரெஸ் போட்டு வர மாட்டியா? இப்படி சுருங்க சட்டை போட்டு கேவலப்படுத்துறேன். அட போ மச்சான், எங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் முடிக்கிறதுக்காக என்ன அயன் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அயன் பாக்ஸ் உள்ள வச்சு பூட்டிடுறான் மச்சான். சட்டை விடு மச்சான். நைட்டு 7:30 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டு என்ன தூங்க வச்சிடறான் தெரியுமா? பாத்துடா, உங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணேன்னு சொல்லி கையில ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்துற போறான். இந்த எலி தொல்லைய சைக்கிள், இது ஒரு எலி குஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பூ கீழே விழுந்துருச்சு. டேய், எட்ரா 50 ரூபாய். இதுக்குடா. டேய், நான் சொல்லல அந்த பொண்ணுக்கு நல்லா காது கேட்க செவிடிலன்னு. ஏய், என்ன கிண்டலா? 50 ரூபாய் தெரியா போச்சு. ஏண்டா நான் சொல்ல அந்த பொண்ணு ஊமல நல்லா பேசணும். நான் சொல்லல, இன்னைக்கு ராசி பலன் படி எவனையாவது செருப்பாலியே அடிப்பேன். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன மாதிரி ஃபீல் குடுக்குற. இட்ஸ் ஆல் இன் தி கேம் டா. பேட் டாங்கி ஸ்மால் வால்ரா. என்னடா சொல்ற? கழுதை கெட்டா குட்டி செவர்னி ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சென்ட். கதிர், ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீங்க? ஒரு 7-8 அடிப்பேன். ஐயோ, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வராதா? ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெல்த் தாங்க ப்ராப்ளம். நிறுத்தணும் ட்ரை பண்றேன், ஆனா முடியல. முடியலன்னா சொல்லாதீங்க. அங்க பாருங்களேன், அந்த பிளாக் கலர் டிஷர்ட் அங்க நிக்கிறான்ல, இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கண்டுக்காதீங்க. பாவங்க, அப்பையில இருந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்ளிகேஷன் பார்ட்டி, அவனுக்குலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்ளிகேஷனா? அப்படின்னா? ஐயோ, உங்களுக்கு சொன்னா புரியாது, இருங்க. Excuse me. Waiting for me? Yes. My name is Ramakrishnan. உங்களை 10/6/2002 லேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? எதுக்குன்றதை வந்து இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். ப்ளீஸ் கிழிச்சு படாமல் படிச்சு பாருங்களேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஏங்க, இது உங்களுக்கு வந்து லெட்டருங்க? சும்மா ஓபன் பண்ணுங்க, அப்ளிகேஷன் தான். இல்ல பர்சனலா எதனா எழுதிருக்க போறாரு? இது பெருசா பர்சனலா எழுதி வச்சிருக்க போறாரு. என் இதய குலத்தில் பூத்து குலுங்கும் ஸ்வேதா என்ற மலருக்கு உங்கள் காவலனாய் காதலனாய் வர காத்திருக்கும் ராமகிருஷ்ணன் மறைய மடல். இது என்னங்க இது? ஆரம்பமே இப்படி காமெடியா இருக்கு. அதான் படிக்க சொன்னேன். உங்கள் தரிசனத்துக்காக பல நாள் காத்து கிடந்தேன். அடேங்கப்பா, நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் மலர் பாதங்களுக்கு பூஜை செய்வேன். ஓ, நீங்கள் எனக்கு இதழ்கள் திறந்து கூட அனுமதி அளிக்க வேண்டாம். ரெட்டை செடியில் ஒற்றை ரோஜாவுடன் வந்தால் நான் புரிந்து கொள்வேன். உங்கள் காதலுக்காக ராமகிருஷ்ணா. என்னங்க இது? யூனிவர்சிட்டில படிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னும் சில அப்ளிகேஷன் வந்து பாருங்களேன். 1 minute. என்னங்க இது? ஹேண்ட் பேக்கா லவ் பேக்கா? பாருங்களேன். உங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்கு மட்டும். தினம் இவ்வளவு லெட்டர்ஸ் வருமா? ஆமாங்க, அதேன் கேக்குறீங்க? தெரிஞ்சவன் தெரியாதவன் சீனியர் ஜூனியர் எல்லா லெட்டர் கொடுத்துருவாங்க. ஒரு ஹாய் ஹலோ சொல்லிடக்கூடாது, உடனே லெட்டர் நீட்டிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது பரவாயில்ல, ஒரு தடவை எங்க டிபார்ட்மெண்ட் ஏபி அவரும் லெட்டர் கொடுத்துட்டாரு. ஆனா என் கூட இவ்வளவு க்ளோஸா பழகியும் நீங்க மட்டும் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் கதையெல்லாம் இருக்கட்டும், உங்க ரொமான்ஸ் பத்தி சொல்லுங்க. எந்த கல்யாண ராசிங்க? கல்யாண ராசியா? ஆமாங்க, நான் யாராவது லவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே கல்யாணம் ஆயிடும். அப்படியா?
வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படி யாருக்குலாம் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது குஷ்பு லவ் பண்ணுங்க. உடனே சுந்தர் சி கல்யாணம் பண்ணிட்டாருங்க. அப்புறம் மனசு தேர்த்துக்கிட்டு காஜல் லவ் பண்ணா இப்ப அஜய் தேவன் முந்திக்கிட்டாருங்க. சரி போனா போதுன்னு ஐஸ்வர்யா ராய் லவ் பண்ணா இப்ப சல்மான் கான் புதுக்கிட்டாருங்க. அதனால தாங்க லவ் பண்றதை விட்டுட்டேன். கதிர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க ஸ்வேதா. கண்டிப்பா பண்ணுவீங்கல்ல? ப்ராமிஸ்ங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு செவ்வாய் தோஷம், கல்யாணம் ஆகாம தடங்கல் ஆயிட்டே இருக்கு. நீங்க அவளை கொஞ்சம் லவ் பண்ணீங்கன்னா. ஏங்க கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஓகே சார், ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே மச்சி, நீ கதிர் வந்தானா கவுத்துறணும்டா. கவுத்துருவோம். டேய் வரான்டா. கதிரே, வாடா வாடா வாடா. டேய் உனக்கு லெட்டரா? லெட்டர் ஒரு மேட்டர் இல்லடா. முதல்ல வந்து உட்கார். என்னடா வேர்த்து போய் டேய் சாச்சே, ஃபேன் போடு. மச்சான் ஃபேன் தான் வர்க் ஆவலல. கையால விசிறி விடுறா. அப்படிங்கற மச்சான் நம்புடா. ஓகே ஓவரா கொடுக்காதீங்க. அது ஒண்ணு இல்லடா. நீ எப்படி ஸ்வேதா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கியோ அந்த மாதிரி நாங்க இருக்க வேணாமா? அதான் தாராளமா இருக்கலாமே. நீ ஸ்வேதா கிட்ட போய் ஹாய் ஹலோன்னு சொல்லு, பதில் கவலும் பேசுவா. இல்ல மச்சான், நாங்க போய் ஸ்வேதா கிட்ட பேசுறதால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்ப் ஆயிட கூடாது பாரு. அதனால நம்ம ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒருத்திக்கும் படிப்பு வராம பிள்ளையார சுத்தி வரதுக்கு பதிலா யூனிவர்சிட்டி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரேஞ்சில கூட இல்லடா. இருந்தாலும் ஸ்வேதா கிட்ட சொல்லி அவங்கள கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்னா. பண்ணி வச்சா? பண்ணி வச்சேன்னா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நாங்க டெவலப் பண்ணிப்போம். அதானடா? ஆமா, சான்ஸே இல்ல. இந்த சான்ஸ் விட்டு வச்சுக்க மச்சி, லைஃப்ல எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காது. முடியாதுடா. எப்பறம் அத பத்தி கேக்குறீங்க மச்சான்? வேணாடா. புரிஞ்சுக்கோங்கடா. தப்பா எடுத்து போடா. சரி, நான் உன்கிட்ட பேசி பார்க்கறேன். என்ன ட்ரீட்? ரெண்டு பக்கமும் ஓகே ஆச்சுனா தான் ட்ரீட். ரெண்டு பக்கம் ஓகே ஆனுமா? உனக்கு ஓகே இல்ல? அப்புறம் என்ன குடு. ஓகே பை. சரி. என்ன இதெல்லாம் சொல்லிக்கிட்ட? ஹாய் கதிர். ஸ்வேதா, ஒரு விஷயம் சொல்லணும். சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க? சொல்லுங்க, என்கிட்ட என்ன தயக்கம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன அப்ளிகேஷன். என்னது அப்ளிகேஷனா? நீங்களுமா? எனக்கு இல்லங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு. இது அதை விட மோசம். ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்கிட்ட போய் வெரி பேட். என்ன சொன்னானுங்க அவனுங்க? இல்ல, நீயும் ஸ்வேதா மட்டும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களோ அந்த மாதிரி நாங்க மட்டும் இருக்கக்கூடாதுன்னு. இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடங்க. அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க சொல்லி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க. வேற வழி தெரியாம தான். ஐயோ சாரி ஸ்வேதா, ப்ளீஸ் என்ன கோச்சிக்காதீங்க ஸ்வேதா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்திலாம் சொல்லிடாதீங்க. அவங்களாம் ரொம்ப டீசென்ட்டானவங்க. தெரிஞ்சா என்ன மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. அதுக்காக இல்ல, அதுங்களும் இதே தொல்லைதான். கதர் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்னு. அதான் என்ன பண்ணலாம்? ஆமா, அப்ப என்ன பண்ணலாம்? சாயந்தரம் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, அப்ப எல்லாரும் வர சொல்றேன். சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே, அப்ப எல்லாரும் சாயங்காலம் கூட்டி வரேன். ஓகே பை. பை. வாங்க மச்சான். பவுடர் அடிச்சிட்டு வரானுங்க பாரு. டேய் வாங்கடா. சும்மா இரு. கேர்ள்ஸ், மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். இது வெங்கட், சம்ஸ், சிவா, அதுவேடி. ஹாய். ஹலோ மேடம். மேடமா? ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். போக போக சகஜமாயிடுவோம். எங்களை பத்தி கதிர் நிறைய சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய சொன்னாரு. நன்றிடா நண்பா. வெல்கமா. என்ன சொன்னாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண அலைவாலன்னு அலைஞ்சிங்கன்னு சொன்னாரு. மச்சான், இதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காமலே இருந்தாடா. கிரேட் இன்சல்ட்ரா. வெயிட். அதே மாதிரி இதுங்களும் தொங்குன்னு தொங்குச்சிங்க. அப்ப இவங்களே எங்களை மாதிரி அலக்கைங்கன்னு சொல்லுங்க. நாம சொல்றது கரெக்ட்டா? நட்பு என்பது திறந்த புத்தகம், யாரும் வாசிக்கலாம். நண்பன் என்பவன் ஜன்னல் காற்று என்றும் சுவாசிக்கலாம். தோழி என்பவள் இன்றைய ரோஜா தினமும் நேசிக்கலாம். இங்க ஸ்வேதாங்கிறது யாரு? எஸ், ஐ அம் ஸ்வேதா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Actually, bye. ஹாய், ஐ எம் நிம்மி ஃப்ரம் திண்டுக்கல். என்ன விஷயம்? கதிரை கொஞ்சம் பார்க்கணுமே, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். கதிரை பார்க்கணும்னா பார்க்க வேண்டியதானே? அதே என்ன வந்து கேட்டுட்டு? இல்ல, இந்த கேம்பஸ்ல யார் கிட்ட கேட்டாலும் ஸ்வேதா கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி பூசாரியை பார்க்குற மாதிரி. இப்ப கதிரை இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல இருப்பாரு. தேங்க்ஸ். நான் அவர் எதுக்கு பார்க்கணும்னு நீங்க கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் நானே சொல்றேன். நான் எங்க காலேஜ் சேர்பர்சன். அவர் எங்க காலேஜ்க்கு டொனேஷன்லாம் கொடுத்திருக்காரு. இது பாருங்க, ஃபவுண்டர்ல கும்மன் இருக்கார்ல. எங்க கல்ச்சுரல்ஸ்க்கு அவர் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க கூட வரலாம். ஓகே பாய். என்ன கிளாஸ்டா? இந்த பின்ன போயிட்டு தானே தெரியும். ஹாய் நிம்மி, வாட் a surprise. எப்போ வந்த?
ஹே பை தி வே இவங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் டேய் மச்சான் அடிக்கடி ஒரு பொண்ணு பத்தி சொல்லுவல அதான்டா நிம்மினு இவதான்டா அவ ஆமா எப்பயும் பாப்கார்ன் போல பொரிஞ்சு தள்ளுவ இன்னைக்கு என்னாச்சு உன் பேர் என்ன என்ன கிண்டலா கேக்குறதுக்கு பதில் சொல்லு கம் ஆன் சொல்லு கதிர் கதிர் ஓகேயா எல்லாரும் உன்னை ஸ்வேதா கதிர்ல சொல்றாங்க ஓ எவனோ வத்தி வச்சிருக்கான் போல இருக்கு இத பாரு அன்னைக்கு நான் காலேஜ்ல உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னப்போ என்ன சொன்ன எனக்கு படிப்பு முடிக்க 2 வருஷம் ஆகும் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் விட்ட இன்னைக்கு எவ்வளவு ஸ்வேதாவாமே அவ கூட தான் சுத்துறியா நல்லா கேட்டுக்க மவனே உனக்காக நான் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எவ கூடயாவது சுத்துன பிச்சிருவான் பிச்சு ஹே கைஸ் உங்க ஃப்ரெண்டை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க பாத்துக்கிறோம் ஆனா நீங்களும் உங்க இன்னொரு கையை கிழியாம பாத்துக்கோங்க டேய் சும்மா இருடா நீ டென்ஷன் ஆகாத ஆமா இத சொல்லதா இவ்வளவு தூரம் வந்தியா நாலாநதி காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்து சேரு அது சொல்லதான் வந்தேன் எக்ஸ்கியூஸ் மீ நாங்களும் வரலாமா only gentlemen சாரிடா அல்ல கை உனக்கு வாய்ப்பே இல்லடா சும்மா இருடா எங்க போயிருக்கோம் ஸ்வேதா உங்களை எங்கலாம் தேடுறது நம்ம எடுத்து விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்றீங்க half an hour தேடிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் கதர் நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா என் ஃபேமிலில இருந்து எனக்கு ஒரு லவ் லெட்டர் இருக்கு உங்ககிட்ட எல்லாம் காமிச்சிருக்கேன் ஷேர் பண்ணிருக்கேன் ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட மறைக்கிறீங்க நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல ஸ்வேதா போய் சொல்லாதீங்க நான் ஏழை டொனேஷன் வாங்கி தான் படிக்கிறேன் அப்படி இப்படி என்கிட்ட சொன்னீங்க ஆனா நீங்களே ஒரு காலேஜ்க்கு டொனேட் பண்ணிருக்கீங்க அத என்கிட்ட சொல்லவே இல்ல ஓ அதான் விஷயமா சிரிக்காதீங்க நான் ரொம்ப கோவமா இருக்கேன்ல அதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்ன திரும்பி வந்திருக்கனால நான் அப்பயே நினைச்சேன் இத பாருங்க நீங்க பார்த்த பேஜ் இதானே எனக்கு அவங்க டொனேஷன் கொடுத்த விஷயத்த இந்த பேஜ்ல போட்டிருக்காங்க இங்க பாருங்க இத அவ காமிக்கவே இல்ல அதான் நிம்மி காலேஜ் போய் படிப்புக்காக ஹெல்ப் கேட்டேன் கேட்டதோட அதிகமா டொனேஷன் கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன் நம்ம பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும் இத தெரியாம நீங்க ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ சொல்லிட்டீங்க சுட்டது எனக்காக தானே கொடுங்க மேடம் அட சரிங்க ப்ளீஸ் மேடம் சரிங்க ப்ளீஸ் சரி வாங்க நம்ம இடத்துக்கு போவோம் வாங்க நல்லா புரிஞ்சு உடம்புல கடைசி சக்தி இருக்கு எலுமிச்சம்பழம் நல்லா கடிச்சு விடு நேத்து நைட் நான் கேட்டதுக்கு டீ குடி கூட காசு இல்லன்னு சொல்லிட்டேன் இப்ப பாரு பகல்லே தண்ணி போட்டு அழுவு பண்றான் நல்லா புரிஞ்சு ஊத்து சோடா ஊத்து பவித்ரா கை கொடுக்கல வந்தனா கை கொடுக்கல கடைசியில சரஸ்வதி தான் கை கொடுக்கல இந்த யூனிவர்சிட்டில பல வருஷமா நான் கேண்டீன் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாத சரஸ்வதி யாரா அது ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் கல்வி தேவதைய சொல்றேன்டா என்ன அளவுடா புலம்புறான் டேய் புரியுற மாதிரி பேசுடா அட கது உனக்கு இன்னும்டா புரியல நான் அரியஸ்க்கு கட்ட வேண்டிய காசு எடுத்து போய் இந்த டாக் தண்ணி அடிச்சிட்டு வந்து இங்க லொல்லு பண்ணிட்டு இருக்கா அவன் லொல்லு பண்ணிட்டு இருக்கா நீ பாத்துட்டு இருக்கியா ரெண்டு போடு போடுறா ஏற்கனவே போடுறா கொஞ்சம் போடுறீங்க பாரு மச்சான் நீ வாயை தர ஊத்துற ஊத்து ஏய் என்னடா பாரு ஊத்து அது ஒண்ணு இல்ல ஸ்வேதா பையனுக்கு கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிருச்சு அவதான் ஐயோ போய் சொல்றான் ஸ்வேதா எனக்கு எம்சி தான் போட உண்மை விளிம்பி கதர் இப்போ ஜங்ஷன் வரைக்கும் வர முடியுமா போலாமே ஸ்வேதா சம்ஸ் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லையே சாச்சா இவன் கூடயா டேய் மச்சான் அந்த சாவி கூட இந்தா டேய் பாத்துக்கோடா ஓகே கதர் கதர் ஒரு நிமிஷம் இருங்க ஹாய் சுரேஷ் ஹாய் ஸ்வேதா ஐ அம் ஃபைன் थैंक यू ஓகே நைஸ் ஹவ் ஆர் யூ நான் நல்லா இருக்கேன் எங்க இந்த பக்கம் சும்மா ப்ரௌசிங் சென்டர் இருக்கு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா அதான் அப்படியே சும்மா உன்னை பார்த்து போலான்னு வந்தேன் so sweet இது சுரேஷ் என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல இருந்து இது கதர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சண்டே ஃப்ரீ தானே வீட்டுக்கு வாங்க விஜி கூட கேட்டிருந்தா என்ன கண்டிப்பா. அப்புறம் செமினார் அது இதுன்னு கதாடி கூடாது ஓகே ராஜிண்டா ஜங்ஷன் வரைக்கும் போறோம் சண்டே மீட் பண்ணலாமா ஓகே ஓகே பை பாய் பை கண்டிப்பா சண்டே மீட் பண்றேன் யா ஓகே பெரியவ மாதிரி பேசாதடா நாங்க என்ன ட்ரை பண்ணாம இருக்கோம் டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும்ல நீ பாட்டுல கம்மி இருந்துட்ட கடைசில இவன் சொல்லி தான் எனக்கு மேட்டரே தெரியும் நீ கொஞ்சம் சும்மா இருடா டேய் நீ நேரா போய் ஹெச்ஓடி பார்த்து சொல்லு அவர் ஒத்துக்குவாரு ஏய் ஹெச்ஓடி ஒத்துக்குவாரு பேங்க்கார ஒத்துக்கணும்ல ஏய் அரை டிக்கெட் கொன்னார் கம்மி இருக்கியா மச்சி 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கு நாளைக்கு காலைல 10 மணிக்கு நான் பணத்தை அரேஞ்ச் பண்றேன் ஹெச்ஓடி கிட்ட சொன்னா மேட்டர் சால்வ்டா அண்ணா 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 நம்ம ஹெச்ஓடி இருக்காரா அவர் கிளாஸுக்குள்ள போயிருக்காரு 2 பேரும் முழிக்கிறீங்க என்ன விஷயம்ப்பா அது வந்து என்னாச்சு சொல்லுப்பா இல்ல நாளைக்கு பணம் கட்ட நீங்க தானே பேங்க் போறீங்க ஏன் கொள்ளடிக்க போறியா ஐயோ ஜோக் அடிக்கிற டைம் இல்லண்ணா ஒரு 1 hour லேட்டா போக முடியுமா அட எதுக்குப்பா இல்லண்ணே நீங்க ஒரு 11 மணிக்கா போய் பணம் கட்டலாம்ல நான் எதுக்குப்பா லேட்டா போனோம் இல்ல எனக்கு பணம் கிடைக்க 10 மணி ஆயிடும் ஒரு 1 hour அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேர்ம் ஃபீஸ் கட்டிடுவேன் அதுக்கு தான் இப்ப அவசியமே இல்லையாப்பா உனக்கு தான் ஏற்கனவே பணம் கட்டியாச்சுல கதர் இங்க பாரு see you bye bye ஹாய் கதர் ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் டேர்ம் ஃபீஸ் கட்டினதுக்கு உங்க தேங்க்ஸ் கொண்டு போய் குப்பையில போடுங்க ஸ்வேதா
டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும்னு தோணல இல்ல? இல்ல ஸ்வேதா. பேசாதீங்க. என்ன முழுசா ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல. ஏதோ ட்ரெயின்ல பழகின ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டைம் பாஸ் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டீங்கல்ல. அப்படி இல்ல ஸ்வேதா. அப்ப எதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றீங்க? இதோ பாருங்க, உங்களுக்கு உங்க சம்சு, வெங்கட், சிவா இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்ல, எனக்கு தெரியும். Will you please shut up? Sorry. ஹார்ஷா பேசுனதுக்கு I'm sorry. தயவு செய்து நான் உங்க மேல வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி குறைவா பேசாதீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்ற சம்சு, வெங்கட் இவங்க எல்லாரோட ஒரு மடங்கு அதிகமா தான் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயும் என்ன நேசிக்கிறவங்க கிட்டயும் நான் எந்த ஹெல்ப் கேட்கவும் மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். பொதுவா இந்த கொடுக்கல் வாங்கலால தான் அதிகமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் உங்ககிட்ட பணம் கேட்கல. ஹலோ, அவ்வளவுதானா? ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் அர்த்தமே ஷேரிங் தான், மனசு விட்டு பேசுறது தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணி கூடாதா? ப்ளீஸ் இனிமே உங்க ஆட்டிடியூட் மாத்திக்கிட்டு எந்த பிரச்சனையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்டா நினைச்சா ஓகே? சாரி ஸ்வேதா, நான் இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கல. ஐ எம் வெரி சாரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய், ஃபிலிம் போலாமா? ம்.